வணக்கங்க. இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பெண்களுக்கு தேவையான 10 சீக்ரெட் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ கட்டாயமா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மெயினா வந்து செலவுலயும் சிக்கனம் அப்டின்னு சொல்லும் இல்லைங்களா? ஸோ அத பத்தி தாங்க இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கட்டாயமா உங்க ஹஸ்பண்டும் சரி, மாமியார்கிட்டயும் கொஞ்சமாச்சும் நல்ல பேர் வாங்க முடியும். ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். அண்ட் மெயினா கொள்ளு தோசைலாம் எப்படி செய்றது? வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அத பத்தி தெளிவா பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பாமாயில் வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது. நிறைய பேர் பயந்துக்கிட்டு கை கால் வலி வருது, முட்டி வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அழகாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து நம்ம நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இது வந்து ரொம்பவே கம்மியானது நம்ம வந்து கவர்மெண்ட் தருது அப்படின்னும் போது நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மூலியமாக நம்ம வந்து மாதம் மாதம் வாங்குற எண்ணெய் செலவு கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ அதில் இருக்க தேவையில்லாத அன்வான்டட் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்றத இப்போ பார்க்குறோம். மெயினாக வந்து நம்ம பழைய புளி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு புளி, நல்ல கருப்பான புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து உருட்டிட்டு நம்ம பேனில் வந்துட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டு நம்ம வாங்கியிருக்க பாம்பேல வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு 10 ஆர் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து நடக்கணும். நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டு இந்த புளியை வந்து உள்ளே ஆட் பண்ணுங்க. இந்த புளி வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு மாதிரி தொட்டோன்னா ரொம்ப ஹார்டாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வந்து எண்ணெயை வந்து பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த புளி வந்து நல்லா சுற்றி சுற்றி நல்லா வந்து எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு அந்த புளியை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அந்த எண்ணெய் நல்லா ஆறின பிறகு நீங்கள் அழகாக வந்து நார்மலாக அப்பளம் பொரிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலயமா நம்ம கொஞ்சமாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம வந்து இட்லி எல்லாம் சுடும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த இட்லி தவலை ஒட்டிக்கிட்டே வரும், இல்லை ரொம்ப பிஞ்சுக்கிட்டுலாம் வருங்க இட்லி. அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாவு ஊற்றும் போது நல்லா கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த தோசை தவால எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் போகும். ரொம்ப அதிகமாக வேக வைக்காதீங்க. ரொம்ப அதிகமாக வேக வச்சா ரொம்ப ஹார்டாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் இட்லி நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு துவரம் பருப்பு கழுவும்போது சரி, அல்லது கீரைகள் வந்து கழுவும் போது நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பருப்பு தனித்தனியாக இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ஃபில்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா பேர் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி இது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே சிங்கில் வச்சுட்டு நீங்கள் அழகாக அந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா ஃப்ளஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டிங்கன்னா அழகாக வந்து ஃபுல்லாக அழுக்கும் போயிடும். அதில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா கல் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேலையும் மிச்சமாயிடும், கண்டிப்பாக டைமும் மிச்சமாகும். சரிங்களா? அண்ட் டிப்ஸ் நம்பர் 4 என்ன, நம்ம வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுங்க. நான் இதுக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது நான் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக தான் கட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது பிசு பிசுன்னு நம்ம கையிலேயே ஒட்டும். அது ஒவ்வொரு வெண்டைக்காயில் ஃபுல்லாக பட்டு பட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக வெண்டைக்காய் தண்ணிலேயே வாஷ் பண்ணி கழுவிடுங்க. நல்ல ஒரு துணியை வச்சு ஈர எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து சென்டரில் போட்டு நல்லா ஒரு கைக்கு அடக்கமாக எவ்வளோ வெண்டைக்காய் வந்து அடங்குதோ அதற்கு நல்லா எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அழகாக கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலும் அழகாக கட் பண்ண முடியும். நான் வந்து இந்த டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் பார்த்தாங்க கூட கண்டிப்பாக வந்து என்னடா இப்படிலாம் கட் பண்ணாங்களே, கண்டிப்பாக வந்து சீரியஸ்லி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கேட்கலாம் அதில் வந்து பூச்சியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஒன் டைம் கட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஏதோ பூச்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அதை எடுத்துடலாம். சரிங்களா? அண்ட் டிப்ஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, நம்ம சாதம்லாம் வடிக்கும் போது நார்மலாக வந்து ஒரு தாம்பலத்தை வச்சு மூடாமல் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஃபில்டர் தாம்பலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தாம்பலத்தை வச்சு நீங்கள் சாப்பாடெலாம் வடித்து பாருங்கள். நல்ல சாப்பாடு வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்ல விதையாக அழகாக வரும். ஏன்னா தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சுனாலே சூப்பராக வந்து வருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தாம்பலம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேரட்ஸ் இருந்தாங்க
செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ இருக்க ரேட்டில் வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரேட் அதிகம் தான். நீங்கள் முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிளாக வந்து தக்காளி, வெங்காயம் இல்லாமல் காசு செலவு பண்ணாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னும்போது அழகான கேரட் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். நம்ம இன்னொன்று குழந்தைங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ராவாக சாப்பிட்றதுக்கு கேரட் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கேரட் நல்லா துருவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாதமாக பண்ணி தரும்போது கட்டாயமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கேரட் வந்து நம்ம கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இது வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்கேஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க, இல்லை ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த டைம் வந்து கத்திரிக்காய், தக்காளி நீங்கள் வாங்கலை, இல்லை அது டைம் லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் டிப்ஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாசம் முடிச்ச வாட்டர் கேனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து வாட்டர் கேன் கீழே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காக பாசம் முடிச்சு போயிருக்கோங்க. இதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுகர் தான் எப்போவுமே வச்சு க்ளீன் பண்ணுவேன். நார்மலாக வந்து ஜீனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து லைட்டாக 1 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் முடிஞ்சால் சால்ட்டும் போடலாம். சால்ட்டு போட்டால் இன்னும் நல்லது தான். பட் நான் வந்து சால்ட் எதுவுமே அப்போ டக்குன்னு போட முடியல, ஜீனி இருக்குன்னா அழகாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணுவேன். நல்லா ஜீனி வந்து உள்ளே போட்டு நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 8 இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆனால் நார்மலாக வந்துட்டு வெறும் வந்துட்டு அரிசியில் செஞ்ச தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் அதிகமாகவே போட்டுரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொள்ளு மெயினாக நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதாவது கொளுத்தவனுக்கு கொள்ளையை கொடு, இளைத்தவனுக்கு எல்லையை கொடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழங்காலத்து பழமொழி. ஸோ அதான் மெயினாக வந்து அப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொள்ளு தோசை கொடுக்கும்போது நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அண்ட் உடம்புமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா குதிரை பலம் கிடைக்கும்னு சொல்லுவீங்களா. ஸோ மெயினாக கொள்ளு வந்து அவ்வளோ பெனிஃபிட் உடம்புக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்போ நான் ஆட் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் அது மாதிரி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலை கொஞ்சமாக போட்டிருக்கேன், வெந்தயமும் போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி கொள்ளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை வந்து மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது கொள்ளு வந்து நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து கொள்ளு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது எல்லாமே நல்லா போட்டு நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸிலே தான் அரைச்சிடுவேன். ஸோ நிறைய வந்து நம்ம மாவெல்லாம் வெளியில் கொடுத்து வாங்கணும்னா இப்போ ₹40 ₹45 ரேட்டு வந்துருச்சு. இதுவே நம்மளே வந்து வீட்டிலே அரைக்கும் போது ஜஸ்ட் நம்ம உளுந்துக்கு மட்டும்தான் காசு தேவைப்படும். நாங்கள் வந்து ரேசனில் இருக்கிற அரிசி தாங்க வாங்கி யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் நாங்கள் அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வாங்கி நான் அதுலேருந்து தான் தோசை எப்பவுமே வந்து யூஸ் பண்ணி மெயினாக இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அரைச்சிக்குவேன். ஸோ அந்த மாதிரி அரைக்கும்போது நம்ம வெளியில் வந்து இப்போ ஒரு 4 பாக்கெட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வீட்டிலே ஒன் டைம் அரைக்கும்போது கிட்டத்தட்ட 4, 5 பாக்கெட்டுக்கு நம்ம ஈக்குவலாக வந்து அரைக்க முடியும். அதனால் காசும் சேவிங்ஸ் ஆகும். இன்னொன்று நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நம்ம வந்துட்டு தோசை மாவு வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வாங்கும்போது அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது அரிசியெல்லாம். பட் நம்மளாம் அரைக்க நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அமௌண்ட்டு வந்து மிச்சப்படுத்த முடியும். சரிங்களா. அண்ட் டிப்ஸ் நம்பர் 9 என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தோசை ஊற்றும் போது தோசைகளோட போட்டு ரொம்ப சண்டை போட்டு இருப்பாங்க. தோசை வரவேலன்னு சொல்லி டர்ரு பொருன்னு போட்டு இழுத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்போ நான் ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோசைகளை வந்து ரொம்ப ஹீட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க தோசை ஊற்றாமல். இல்லைனா எண்ணெய் சென்டரில் ஊற்றிட்டு அப்படியே சொல்லன்னு எண்ணெய் இருக்கும்போதே தோசை ஊற்றுவீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக தோசை கரெக்டாகவே வராது, ஒட்டிட்டு கரண்டிலே ஒட்டிக்கிட்டு வரும். இல்லைனா நீங்கள் தோசை சுட்டு ஃபைனலாக எடுக்கும்போது பிஞ்சுக்கிட்டு வந்துடும். இது வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் தோசைக்கல்லை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக ஹீட் ஆகும்போது என்ன பண்ணணும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துணி நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற துணி நார்மலாக பியூரான துணி எடுத்துக்கோங்க. அழுக்கல் அதை எடுத்துகிட்டு எண்ணெய் தடவுறதுக்குன்னு சொல்கிறேன் நான், எண்ணெய் தடவுறதுக்கு அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து தோசைக்கல் ஃபுல்லாக லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ நான் ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற்றி நல்லா ஊற்றிட்டு அதை வந்து துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்ருங்க. துடைக்கும் போது ரொம்ப எண்ணெய் இல்லாத மாதிரி துடைக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 100ல் ஒரு 80% துடைச்சிடணும். 20% எண்ணெய் வந்து இருக்கணும் கல்லில், அந்த மாதிரி துடைச்சி விட்ருங்க. துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. நீங்கள் எப்போவுமே ஹீட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்பவும் கம்மி வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து அடி பிடிக்காது, ரொம்ப வந்து நம்ம ஃபைனல் எடுக்கும்போது ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்தோன்னா அழகாக 2 சைடும் போட்டு திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்து ஒட்டாமல் அழகாக
அழகாக வரும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கொள்ளு தோசை தாங்க. இப்போ நான் வந்து அரைச்ச இல்லைங்களா மாவு, அந்த தோசை தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம தோசைக்கு கொடுக்கும்போது நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிப்ஸ் நம்பர் 10 என்ன அப்படின்னா, நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து சில டிஃபன் பாக்ஸில் வந்து சாம்பார்லாம் வந்து வெளியே லீக் ஆகி வருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவர் வந்து ஃபுல்லாக மேலே வச்சு வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. அதாவது டிஃபன் பாக்ஸ்க்கு உள்ளே வச்சுட்டு கவர் வந்து மேலே இருக்கிற மாதிரி சுற்றி க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக அழகாக வந்து அந்த மூடி எவ்வளோ அகலமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடிக்கு கீழே வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு உள்ள சாம்பார் எதுவுமே வெளியில் சிந்தி வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 11 என்னென்னா, இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க பெண்களுக்கு. நம்ம தோசை மாவு அரைச்சிட்டு உடனே வந்து தோசை சுடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பழைய தோசை மாவு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த தோசை மாவை இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதத்தை நல்லா அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல தோசை மொறு மொறுன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11 டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ நிறைய இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.